ஹாய் கைஸ், நம்ம ராகவா லாரன்ஸோட காஞ்சனா 4 வருமா வராதா அப்படிங்கிறத இப்போ பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது தமிழ் சினிமாவில். அவர் ரீசெண்டாக பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்குறேன்னு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால மக்களிடத்துல அப்போ காஞ்சனா 4 ட்ராப் பண்ணிட்டாங்களா, ட்ராப் ஆயிடுச்சா அப்படிங்கிற கொஸ்டின் தான் பெருசு லெவலில் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் காஞ்சனா 4 ட்ராப்னு அவங்க அஃபீஷியல் டீம்லேருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க கிடையாது, ட்ராப்பும் பண்ணவும் மாட்டாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பூஜா கட்சி நடிக்கிறதா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. அவர் டிவிகேலேயே ஜாயின் பண்ணினாலும் கூட காஞ்சனா 4 பார்ட்டை முடிச்சுட்டு தான் அவர் எதுவாக இருந்தாலும் சைன் பண்ணுவார். அப்படி சைனே பண்ணி இருந்தாலும் காஞ்சனா 4 கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் என்ட்ரினால படம் ரிலீஸ் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது இப்போ வரைக்குமே. ஆனால் அவர் இன்னும் பென்ஸ்னு ஒரு படமும் பண்ணிட்டு இருக்காரு. அது லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் தான் பண்ணுறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படமும் ஆல்மோஸ்ட் எல்லா ஷெட்யூலுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது லாஸ்ட்டாக இன்டர்வியூ டிவியில் இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு கொடுத்துருந்த போதே சொல்லியிருந்தார். கண்டிப்பாக காஞ்சனா 4க்கும் அதே மாதிரி சீக்கிரமாக ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஹீரோயின்ஸ் யார் யார் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அஃபீஷியலாக சொல்லவே இல்லை. ஏன்னா ராஷ்மிகாவை போடுற மாதிரி இருந்ததும் சொல்லியிருந்தாங்க. அது பூஜா கட்ச் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பூஜா கட்ச் கம்பல்சரியாக காஞ்சனா 4 பார்ட்டில் இருக்காங்க. கோவை சார்லா மேம், ஸ்ரீநாத் சார் எல்லாருமே பார்ட் ஆஃப் த காஞ்சனா டீமில் இருந்தாங்காட்டி அவங்களையெல்லாம் வச்சு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தை எவ்வளோ டிலே ஆகி சினிமாவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஆக்சுவலாக 2026 காஞ்சனா 4 ரிலீஸ் பண்ணுறதா தான் ஐடியா இருந்தது. 2026 இவர் திடீர்னு பொலிட்டிக்கல் என்ட்ரி வேறு கொடுத்துட்டாரா, அதனால் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் போனால் தான் தெரியும். நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் எப்படியுமே காஞ்சனா படம் பார்த்தீங்கன்னா பயங்கர டைம் கேப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது நாள் வரைக்குமே. காஞ்சனாக்கும் காஞ்சனா 1க்குமே பயங்கர டைம் கேப் இருந்துச்சு. அப்புறம் காஞ்சனா 2, சரத்குமார் வெர்ஷன் எல்லாத்துலேயுமே டைம் கேப் நிறையவே இருந்துச்சு. உடனே ரிலீஸ் பண்ணல. இப்போ அந்த இயர்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் காஞ்சனா படமே ரிலீஸ் ஆச்சு. நீங்களும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த படமும் காஞ்சனா 3 வந்ததுக்கப்புறம் 2 வருஷத்தையே தாண்டிடுச்சு இப்போ. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக 2026 ரிலீஸ் பண்ணுறது பிளானாக இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக திடீர்னு பொலிட்டிக்கல் என்ட்ரினால சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனால் அதுக்கோசரம் படம் ட்ராப்னுலாம் சொல்ல முடியாது. இதில் பெரிய இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா ராஷ்மிகா மந்தானா நடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் நிறையாவே இருக்குது. காஞ்சனா டீமில் கண்டிப்பாக அது ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக தான் கொடுத்தாலும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டிங்காக என்கேஜிங்காக. ஆனால் காஞ்சனா 3 கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்லோப் ஆச்சு. அது பெருசாக கனெக்ட் ஆகலை, நிறைய காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது காஞ்சனா 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மூவின்னு தான் சொல்ல முடியும். பட் காஞ்சனா 4 கம்பேக் கொடுப்பாரு, அரசியலையும் கம்பேக் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதேமாரி வீடியோ பார்க்க டாடா, see you, bye bye.